ஹாய் guys, வெல்கம் டு அனிமோ யூனிக்ஸஸ். இன்னைக்கு டாட்டாடான் சீசன் 1 எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க guys. எபிசோட ஸ்டார்டிங்கே பாட்டி வீட தான் காட்டுறாங்க. மோமோ கென்னு ஜிஜி 3 பேர் சேர்ந்து அந்த பொம்பளை பொம்மையை இந்த வீட்டுல வச்சுக்கிற சொல்லி கேக்குறாங்க. இந்த பூனையோட சேர்த்து இதையும் வச்சுக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. பூனை கிளவி அதை கேட்டுட்டு என்னை அது கூட கம்பேர் பண்ணாதீங்க, அதாலலாம் சாப்பிட கூட முடியாது அப்படிங்குது. அப்புறம் பாட்டி இது இங்க இருக்கு, அந்த ஆம்பளை பொம்மை எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது காண நல்லா இருந்தா நானும் நல்லா இருப்பேன் அப்படின்னு கெமிஸ்ட்ரி லேபுக்கு போயிருச்சு, ஆனா நைட்டு மட்டும் இங்க வருவேன் அப்படின்னு சொல்லுச்சு. ஏன்னா ஹானாவை பார்க்கணுமா, 3 பேர் சேர்ந்து கொஞ்சம் கரணை காட்டுங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி அதை கேட்டு லவ்வுக்கு தானே சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பந்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. மோமோவும் அதுவா, அது நம்ம நினைச்ச பந்து கிடையாது, கிறிஸ்துமஸுக்கு தொங்க விட்ட பெல்லு தான் அது அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் பாட்டியுமே எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்றாங்க. சீஜியும் பூனை கிளவிட்டு அம்பளுத்துருவான் போல, கிளவி போட்டு அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் சீஜி மோமாவை பார்த்து எப்ப அவன் பவர் உண்மையிலே வேற லெவலு, இப்பதான் தெரியுது பாட்டி அவனை பேய் ஓட்டுறத நம்புறாங்கன்னு. அப்புறம் கென்னு ஓம் பவருமே வேற லெவலு, எனக்கு அந்த மாதிரி பவர் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மோமா எனக்கு கொஞ்சம் டேபிள் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறா. சீச்சியும் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா பேசுறேன் மாமா கூட. கென்னு பயவுலையும் அதை பார்த்துட்டு அந்த பொம்மை சொன்னதை யோசிச்சு பாக்குறேன். நான் இப்ப எதுவும் செய்யலாம், என் வாழ்க்கை முழுக்க நான் அதை நினைச்சு கஷ்டப்படுவேன் அப்படின்ட்டு. பொம்மையா அந்த அளவு இருக்குன்றப்போ நம்ம எந்த அளவுக்கு இறங்கணும்னு உள்ள இறங்கி அவனா ஏதாவது பேச ஆரம்பிச்சிருக்கான். பேசுறதோட இல்லாம லூசுத்தனமாவும் பண்ணிக்கிட்டு இருக்கான். சீதி பயவுல அவன் கூட சேர்ந்துட்டு லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். பாட்டி அதை பார்த்துட்டு அமைதியா இருக்கையில இல்ல அடிச்சு பத்தி விடாடா அப்படின்னு அமைதியா இருக்காங்க 2 பேரும். அப்புறம் பாட்டி மோமாட்ட அவன் சட்டையெல்லாம் எடுத்து வச்சிட்டியா, சீச்சி வீட்டுக்கு போகணும்ல அப்படின்றாங்க. கென்னு அதை பார்த்து நீங்க எதுக்கு சீச்சி வீட்டுக்கு போறீங்க அப்படின்னு கேக்குறான். மோமா அதுக்கு சீச்சி வீட்டுல பேய் இருக்கான், அதை ஓட்டுறதுக்கு தான் நான் போறேன் அப்படிங்கிறா. அப்புறம் என்னால தனியாவும் முடியாது, நீயும் வேணும்டா உட்காருவா அப்படிங்கிறா. கென்னு அதை கேட்டு சந்தோஷப்பட்டு நம்ம போய் அந்த பிரச்சனையை முடிச்சு வைப்போம் அப்படிங்கிறியா. அப்புறம் அங்க கட் பண்ணி நைட்டு ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஏதோ 4 ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்குள்ள நடந்து ஓஜோ போட வச்சு விளாண்டு வீடியோ எடுக்கலான்னு பாக்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ சவுண்ட் கேக்குன்னு நினைச்சு பயப்படுறாங்க. பார்த்தா அந்த பொம்மை மாட்டேன் மாடியில இருந்து கண்ணாடி எல்லாம் உடச்சிட்டு கீழே விழுந்து ட்ரெயின் ஏறி காமிகோ சிட்டிக்கு வரையா. உன்னை பாக்குறத ஆனா வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு கத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும் போதே வண்டிக்காரன் அடிச்சு நொறுக்கி விட்டு போயிருந்தான். அவனும் ஜல்லி ஜல்லியா கீழே கிடக்குற. அங்க கட் பண்ணி மோமோ வீட்டுல காட்டுறாங்க. நைட் டயத்துல அந்த 2 பொம்மைக்கு மாமா வேலை பார்த்துட்டு இருக்கா மோமோ. மணி நைட்டு 4 ஆயிருச்சு, ஆனா நான் அவங்க கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மோமோ அந்த பொம்மை கூட இருக்கா. அந்த பொம்மையும் வரும்னு நினைக்காங்க, ஆனா விடிஞ்சிருச்சு, இன்னும் வரல. மோமோவும் வெளியே படுத்துறதா. அப்புறம் காலையில அந்த பொம்மை வருது. மன்னிச்சிருக்கானா நான் வர லேட் ஆயிருச்சு அப்படின்னு 2 பேரும் கட்டி பிடிச்சு நின்றுகிட்டு இருக்காங்க. மோமோ என்னடா பண்றீங்க அப்படின்னு முடிச்சிருதா. ஆம்பளை பொம்மையும் மோமோட்டா ரொம்ப நன்றி மோமோ, நாளையில இருந்து நான் வேமா வந்தேன், நீ கொஞ்சம் பிரச்சனை ஆயிருச்சு அதான் லேட் ஆயிருச்சு. மோமோ டெய்லியுமாடா அப்படின்றா. அப்புறம் அங்க கட் பண்ணி சீச்சியை காட்டுறாங்க. அந்த பேயினால பிரஷர்ல தூங்காமே இருக்கேன் நைட்டு ஃபுல்லா. அப்புறம் மோமாக்கு என்ன சீச்சி அன்னைக்கு காலையில ட்ரெயின்ல 3 பேரும் சீச்சியோட வீட்டுக்கு பேய் ஓட்ட போறாங்க. போகும்போதே 3 பேரும் கார்டு வச்சதை கேம் வர்றாங்க. அதுல கென்னு தோத்தனால அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சான். அப்புறம் சீச்சியுமே என்கிட்ட சாக்லேட் நிறைய இருக்கு வாங்க சாப்பிடுவான் அப்படிங்கிறான். மோமோ அதை பார்த்துட்டு சாக்லேட்டா அப்படின்னு சந்தோஷப்படுறான். அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்காங்க. அப்ப அப்படித்தான் பேசுவாங்க. கென்னு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சங்கடப்படுறான். நம்ம ஏதாவது தப்பா யோசிச்சுட்டு அமைதியா உட்காந்துடக்கூடாது, நம்மளும் உள்ள புகுந்து ஏதாவது பேசணும், நம்ம பந்தே உள்ள நுழைக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது மோமோ என்ன அமைதியா இருக்கு என்ன அப்படின்னு கேட்டேன்னு பந்துன்னு கத்திருந்தான். மோமோ அதை கேட்டுட்டு உன் பந்த பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு சிரிக்கிறா. சீச்சி இவங்க பேசலாம் பார்த்துட்டு என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அப்புறம் அவனுமே ஏதோ லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான். மோமோ அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. கென்னு அதை பார்த்து நம்ம ஏதாவது பேசணும்டா அப்படின்ட்டு சுசினோகான்ற ஒரு கிரீச்சரை பத்தி பேச ஆரம்பிக்கிறியா. ஆனா சீச்சி அதையுமே சுசினோகா ஸ்னேக் எங்க ஊர்லயும் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசணுனே அப்ப நம்ம ஏதாவது பேசுவோம் அப்படின்னு கென்னு வேறதை பத்தி பேச ஆரம்பிக்கிறியா. கப்பா பத்தி பேச ஆரம்பிக்க அந்த தடவை. சீஜியும் அதை பார்த்துட்டு இது என்ன நெசி, இதெல்லாம் உண்மையிலே இருக்கா, நானும் இதை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறேன். கென்னு அதை பார்த்துட்டு அவன் கூட நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கேன். அவனுக்கு ஏலியன்ஸ் இந்த மாதிரி பேசினா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருமே, அவனை அவங்க கூட சேர்ந்து பேச ஆரம்பிச்சிருவான்ல, அந்த மாதிரி தான் இங்கே நடக்கு. கென்னு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறேன், நான் இதுக்கு முன்னாடி இவ்வளவு அளவுக்கு நான் யார்ட்டையும் பேசினது இல்ல, இவன் உண்மையிலே நல்லா பேசுறான். சீஜி அந்த டயத்துல இது நல்லா இருக்கு, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, உன ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதா. கென்னு அதை கேட்டுட்டு ஃப்ரெண்டா அப்படின்னு யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் சீஜி மோமோட ஃப்ரெண்டு தானே, அப்ப என்னைய ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோ. கென்னு அதை கேட்டுட்டு சாரி நான் கொஞ்சம் ஆக்வர்டானவன் அப்படின்றியா. மோமோ அதை கேட்டு இப்படித்தானடா பேசாதன்னு சொன்னேன் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் கென்னுமே அவங்க 2 பேரும் பேசுறத பார்த்துட்டு திரும்பியும் லூசுத்தனமா ஏதாவது யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் அந்த ஊருக்குமே வந்துருந்தாங்க அவங்க. அந்த ஊர் முழுக்க ஃபுல்லா ஹாட் ஸ்பிரிங்கா தான் இருக்கு. அந்த ஊர்ல எரிமலை இருக்கு, அதை ரிசர்ச் பண்றதுக்காண்டியே சீச்சியோட அப்பா அவங்க வந்திருக்காங்க. 200 வருஷமா அந்த எரிமலையும் எதுவும் பண்ணாதனால அது அமைதி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கவங்களுமே ஒரு மாதிரி வினோதமா தான் பாக்குறாங்க. சீச்சியோட வீடு மலை உச்சியில இருக்கு. கென்னாலையும் மோமோவாலே அந்த மலை ஏறக்குள்ளேயும் உசுறு வர மாதிரி இருக்காங்க. எனக்கு மேலே ஏறி வந்தோடனே அந்த இடத்துல உட்காந்துருந்தாங்க, என்னடா இவ்வளவு தூரமாடா அப்படின்னு. அப்புறம் மோமோ அந்த வீட்டை பார்த்துட்டு எனக்கு எந்த ஸ்பிரிட்டும் தெரியல, வீட்டுக்குள்ள எல்லாம் நார்மலா இருக்க மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறா. சீயா அதை கேட்டுட்டு நீ என்ன இப்படி சொல்ற, இங்க பேயோட்ட வந்தவங்க எல்லாம் ஏதோ தப்பா இருக்குன்னு தான் சொன்னாங்க. மோமோ எனக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுறா அப்படிங்கிறா. மோமோவும் சீச்சியும் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கென்னு அங்கேயே தான் இருக்கா. அவனுக்கு பின்னாடி இருக்க காட்டுக்குள்ள இருந்து யாரும் அவனை பாக்குற மாதிரி இருக்குன்னு பார்த்தா அந்த ஊர் மக்கள் தான் அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க 3 பேருமே வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது வித்தியாசமான வீட்டுக்குள்ள இருக்கான்னு ஒவ்வொரு இடத்துலயும் தேடிக்கிட்டு
இருக்காங்க. அப்புறம் மோமோ வீட்டுல உட்காந்து டிவியை போடுறா. கென்னு மோமோ தான் அந்த டிவியை போட்டு தெரியாம டக்குன்னு பயந்துருதான். அப்புறம் மோமோ இந்த இடத்துல எதுவும் இல்ல அப்படின்றா. அதுக்கு கென்னு அதுக்கு சீஜியை குருன்னு பாக்குறேன். சீஜி அதுக்கு என் மேல சந்தேகமா இருக்கா அப்படின்னு கேக்குறியா. மோமோ அதுக்கு அப்படி இல்ல, இந்த இடத்துல பேய் ஓட்ட வந்தவங்க தப்பா இருக்குன்னு தானே சொன்னாங்க. ஒருவேளை இப்ப அந்த பேய் மறைஞ்சிருக்கலாம். டர்போ கிளம்பி இப்ப அப்படித்தானே இருக்கு. அது ஸ்பிரிச்சுவல் பவர் குறைஞ்சு வீக்கா இருக்கனால அதோட ஆரவை நம்மளால பார்க்க முடியல. அதை பாக்குறது கஷ்டமா தானே இருக்கு நமக்கு. அந்த மாதிரி அவங்களும் மறைஞ்சிருப்பாங்க. அதனால பிரச்சனையே இல்ல அப்படின்ட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கா. அப்புறம் எனக்கு ஜூஸ் எட்டுவா அப்படின்னு மோமோ சொல்றா. சீஜியும் ஜூஸ் எடுக்க போயிருந்தான். அப்புறம் கென் பார்த்து கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுறா அப்படிங்கிறா. அவனும் பக்கத்துலயான்ற யோசிக்கிறான். ஆனா மோமோ அதுக்கு இந்த பேயெல்லாம் நைட்டு தாண்டா வரும், அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிறா. அவனும் வந்து பக்கத்துல உட்காந்த பிறகு சரி நான் ஹாட் ஸ்பிரிங் போறேன் அப்படின்ட்டு மோமோ அங்க இருந்து கிளம்ப பாக்குறா. நீ இங்க இருந்து போன பிறகு பேய் வந்துருச்சுன்னா நாங்க என்ன செய்ய அப்படின்னு கென்னு கேக்குறான். அதுக்கு மோமோ அதெல்லாம் எதுவும் ஆகாது, நான் ஈவினிங் குள்ள வந்துருவேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுதா. சிஜி வெளியே வந்து நானும் அவ கூட சேர்ந்து போலாம் நினைச்சேன் அப்படின்னு கிட்டு இருக்கியா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து சாக்கு விளாட ஆரம்பிக்கிறாங்க. கென்னுக்கு எப்படி சாக்கு விளாடன்னு தெரியல. சிஜியுமே பாலை பிடிச்சி எப்படி எத்தி விடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கான். சிஜி திரும்ப கென்னுகிட்ட பாலை பாஸ் பண்றான். ஆனா கென்னு அந்த பாலை எடுக்கல. எல்லா பாலையுமே விட்டுருவேன் போல லூசு போய. இப்ப சாக்க ட்ரைனிங் எடுத்து மோமோ முன்னாடி வேற லெவல் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா கென்னு. அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது சிஜிக்கு என்ன பார்த்து நீ மோமோ லவ் பண்றியா அப்படின்னு கேட்டுருக்கான். கென்னு முழிச்சால் இருக்கான். அப்புறம் அங்க கட் பண்ணி மோமோவை காட்டுறாங்க. உட்காரு ஃபர்ஸ்ட் தடவை பசங்க கூட ஃப்ரெண்டா இருக்கான், நம்ம குறுக்க இருந்து அவங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. மோமோ குளிக்கிறதையுமே யாரோ வெளியே இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கென்னு சீச்சி விளாடுறத காமிக்கிறாங்க. அப்படியே பேசுறாங்க அவங்க 2 பேரும். மோமோ தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு, என்கிட்ட நல்லாவும் நடந்துக்கிட்டாங்க, நான் அவங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். சீச்சி அதை கேட்டுட்டு அப்படியா, ஆனா நான் மோமோவோட முகத்தையும் பர்சனாலிட்டியை லவ் பண்றேன் அப்படின்ட்டு கேசல் விளாண்டுறியா. கென்னு அதை கேட்டு பொங்கிட்டு நானும் தான் அப்படின்றியா. நீ மரியாதை வச்சிருக்கேன் தானடா சொன்ன அப்படிங்கிற சீச்சி. மரியாதைலாம் அதுக்கு மேலதான் அப்படிங்கிறேன் கென்னு. சிஜி அதை கேட்டு என்னடா லூசு மாதிரி பேசுறா. அப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், மோமோட கண்ணை நான் லவ் பண்றேன். அப்புறம் 2 பேரும் மாறி மாறி சண்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியா சி நான் தான் அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படிங்கிறியா. அப்புறம் கென்னு அவங்க 2 பேரும் மோதனை நினைச்சு பார்த்துட்டு நான் தான் வின் பண்ணேன் அப்படின்ட்டு வெக்கப்படுறியா. அப்புறம் அங்க கட் பண்ணி மோமோவை காட்டுறாங்க. அவளுக்கு ரொம்ப நேரம் குளிச்சனால ஒரு மணி ஆயிடுச்சுட்டு எந்திக்கலான்னு பாக்குறா. அந்த டயத்துல இன்னொரு 4 பேர் யாரும் அங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்களும் உள்ள வராங்க. அப்புறம் திரும்ப கட் பண்ணி கென்னையும் சீஜியுமே காட்டுறாங்க. கென்னுமே என்ன நடந்துச்சு சொல்லிருந்தான் போல. சீஜி அதை கேட்டு உண்மையிலேயே நீ பெரிய ஆளுதான்ப்பா, நான் விட்டு கொடுத்துருந்தேன் அப்படின்றியா. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிக்கிறோமா அப்படின்னு கை கொடுக்க வரான். கென்னு அதை பார்த்துட்டு ரைட்டரா அப்படின்னு கை கொடுக்க வரான். ஆனா சீச்சி அவன் கையை பிடிச்சி இழுத்து கழுத்து பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிருதா. அடிச்சு மல்லு கட்டுற அளவு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கென்னு கொஞ்சம் நிறுத்து அப்படின்றான். அப்புறம் சீச்சியும் விட்ட பிறகு என்ன அவங்க வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு ரூம் இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் அங்க கட் பண்ணி திரும்ப மோமோவே காட்டுறாங்க. என்ன நம்ம சேர்ந்து குளிப்புமா அப்படின்ட்டு அந்த 5 பேருமே உள்ள இறங்குறாங்க. மோமோ அதுக்கப்புறம் தான் அங்க வெளியே இருக்க பாக்குறா. ஆம்பளை மோமோலையும் சேர்ந்து குளிக்கிறது அந்த இடமேன்னு. அவங்களுமே ஏதோ வினோதமா இருக்காங்க பாக்குறதுக்கு. மோமோ அங்க இருந்து வெளியே போக பாக்கலாம் நினைக்கான். ஆனா அவங்க 5 பேரும் வழி விடாம இருக்க மாதிரி இருக்காங்க. அவளுக்கு ஒரு மானியா தான் இருக்கு. அப்புறம் அங்க கட் பண்ணி சீச்சி கண்ணையுமே காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க. அந்த சைடு போறதுக்கு பாதையே இல்லாம இருக்கு. அந்த பக்கம் ஏதோ இருக்கு, நம்ம உடச்சே பாத்துருவோம். இந்த வீடு வாடகை வீடு தான், ஆனா இதை நம்ம பண்ணிதான் ஆகணும், இல்லன்னா என் பேரண்ட்ஸோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ட்டு சுத்தியில எடுத்துட்டு வந்து அந்த இடத்தையுமே உடைக்கிறியா. உள்ள இருக்க அந்த ரூம்ல யாருமே இல்ல, எம்டியா தான் இருக்கு. ஆனா சுத்தி மந்திர பேப்பரா ஒட்டி வச்சிருக்காங்க. அவங்களும் அதை பார்த்து வாயை பிளந்து போய் நிக்கிறாங்க. அப்படியே மோமோ பக்கம் பார்த்தா அந்த 5 பேரும் தேவையில்லாம மோமோட்ட என்னத்தையே பேசிட்டு அவ கிட்டே வராங்க. ஏதோ பண்ணலான்னு தான் பாக்குறாங்க. மோமோ அதை பார்த்துட்டு என்னோட சைக்கிக் பவரை வச்சு இந்த 5 பேரை சமாளிச்சிருவேனா அப்படின்னு நினைக்கிறா. அவளும் அப்புறம் அவ பவரை யூஸ் பண்ணலான்னு பாக்குறான். இன்னொருத்த தண்ணிக்குள்ள வந்து அவ கையை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருதான். அவளும் ஐயோன்ற மாதிரி இருக்கா. அந்த பக்கம் அவங்க ஒரு ரூமை பார்த்து மிரண்டு போய் நிக்கிறாங்க. இந்த பக்கம் இங்க இருந்து எப்படா தப்பிக்க போறோன்ற மாதிரி இருக்கா. இப்படியே இந்த எபிசோடும் முடியுது, இந்த சீசனும் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல பாப்பாங்க guys.